ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய ஜென்ரல் தமிழ் ஃபஸ்ட்டு ஒரு செட் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறோம். இதில் செகண்ட் செட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? ஜென்ரல் தமிழுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, பொருந்தா இணையை சுட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷனை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு, இது புறத்திணைகள் அப்படிங்கிறாங்க. புறத்திணைகளை பற்றி கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? வெச்சிப்பூ வந்து என்ன கலரில் இருக்கும்? சிவப்பு கலர், கரெக்டு தான். உளிஞ்சைப்பூ மஞ்சள் கலர், கரெக்டு தான். தும்பைப்பூ வந்து வெள்ளை கலர், கரெக்டு தான். நொச்சிப்பூ வந்து பச்சை நிற கலர்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இது வந்து நீல நிற நீல நிறம். ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். பேருக்கேற்ற வினையை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி டைப்பில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன சொல்ல, விலங்குகளுடைய சப்தத்தை வச்சு கேட்பாங்க, வேறு மரபு சொல் வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? சோறுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து உண், இதுதான் கரெக்டு. சோறு உண். இது தின்னுக்கு வந்து என்னதுன்னா முறுக்கு தின். ஓகேங்களா? முறுக்கு தின். இந்த ரெண்டு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அப்படி தானே? இந்த ரெண்டுக்கு இருக்காது மேக்சிமம். அடுத்து மூன்றாவது கொஸ்டின். வலுவு சொல்லை திருத்தி எழுதுக. தலக்காணி, இது வந்து வலுவு சொல்லி திருத்தி எப்படி எழுதுனா தலை இணைந்தான் வரணும். இது நல்லா நோட் பண்ணிக்க, 3 தான் வரணும். ஓகேங்களா? தலை இணை தான் கரெக்டு, மித்தெல்லாம் தப்பு தான். அடுத்து 4வது கொஸ்டின். சந்திப்பிலே நீக்கி எழுதுக. இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது ஆப்ஷன் நல்லா கூர்ந்து கவனித்து போட வேண்டியதாக இருக்கும். நல்லா ரீட் பண்ணணும். 4 ஆப்ஷனுமே வந்து நல்லா வந்து நம்ம என்னென்னா படித்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? இதில் பாருங்களேன், இந்த நம் கடமைன்னு இருக்குது, அது 4 கரெக்டாக இருக்குது, அப்போ விட்டுருங்க. பாதுகாப்பதுலையும் பிரச்சனைகள்ல இதுவும் விட்டுருங்க. இந்த பேணின்னு இருக்கா, இந்த எழுத்தை பாருங்கள், பேணி பாதுகாப்பது அப்படிங்கிறாங்க. பேணி பாதுகாப்பதில் வந்து என்ன எதில் முடியுது அப்படின்னு பார்த்துங்க. படித்து பார்க்கும்போது தெரியும். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது. சரிங்களா? அப்போ இதில் இப்போ கரெக்டாக வரணும். இது இப்போ வரணும். பேணி பாதுகாப்பது அப்படின்னு வர முடியாது. இந்த இடத்துல அழுத்தமாக வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இது வந்து பண்பாட்டுக்கு வரும்போது இந்த இட்டு வந்து குசுடுத்து போடும். வன்தொடர் குற்றியல் வரும். வன்தொடர் குற்றியல் வர்றதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து என்ன இதுனா கசடுத்து போடும். கா, இச்சு, இத்து, இப்போ எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா மிகும், வல்லின மிகும். அந்த இலக்கணம் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக இதுக்கடுத்து என்ன வரும்னா பண்பாட்டு கூறுகளைன்னு வரும். ஓகேங்களா? இப்போ பண்பாட்டுக்கு இது கரெக்டு தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதுலேயும் கரெக்டாக கூறுகள், இது ரெண்டும் கரெக்டு தான். ஓகேங்களா? இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேணி, இந்த இப்போ தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நம்ம வந்து 4 ஆப்ஷனையும் படித்து எது கரெக்டாக வரும் நம்ம பார்த்து கரெக்டாக போகணும். ஓகேங்களா? இது 4வதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். 5வது வந்து என்னதுன்னா சந்திப்பிழையற்ற தொடர். ஓகேங்களா? வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ற முழவை தான் முழங்குகின்றன. முழவை என்பது என்னதுன்னா சிங்குலர் தான். ஓகேங்களா? ஒருமைனா அப்போ வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா, இதில் வந்து ஹின்றது அப்படின்னு வரும். இந்த ஹின்றன நே வந்து உங்களுக்கு பன்மையில் வரும். சரியா? அப்போ இந்த நே வந்து கண்டிப்பாக வரும். இந்த ரெண்டுமே தப்பு தான். அப்போ முழங்குகின்றது. ஓகேயா? இதில் வந்து என்னதுன்னா, இப்போ இந்த 2 தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இடத்துல நீங்கள் பாருங்களேன், வல்லைப்பாட்டின் இப்போ வருதா? அப்போ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த 2க்கும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ கண்டிப்பாக வரணும். அப்போ வந்துச்சு இதுவே ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாலுமே சிறப்பு இது இருக்கா, வன்தொடர் குற்றியல் வரும் இருக்கா, அப்போ இதுவும் கரெக்டாக எடுத்துக்கூட வேண்டியதான். அதுதான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 5க்கு ஏ தான் ஆன்சர். ஓகேயா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 6வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். அப்போ 4 கேள்வி நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக வந்து 4 ஆப்ஷனையும் படித்தாதான் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக நம்மளால் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து போட முடியும். ஓகேங்களா? நாடும் மொழியும் நமதிர் கண்களா, அப்போ இது கரெக்டாக அமையலை. புரியுதா உங்களுக்கு? கண்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, யார் பாரதி வந்து சொல்கிறாப்புல, நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்று மகாகவி பாரதியார் சொல்லுவார். ஓகேங்களா? அடுத்தது படிங்களேன். நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்று கூறியவர் யார்? சரியா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னவர் யாரும் கரெக்டாக கேட்காங்க. அப்போ நாடும் மொழி நமதிர் கண்கள் என்று கூறியவர் யாரு? மகாகவி பாரதியார். புரியுதா உங்களுக்கு? நமதிர் கண்கள் நாடும் மொழியும் ஆகுமா? ஏன்னா அங்கே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது ஒரு நபர், அது ரிலேட்டடாக தான் கேட்கணும். ஆனால் அது ரிலேட்டடாகவே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா?
நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்று பாரதியன் ஏன் பாடவில்லை? சம்பந்தம்லாம் இருக்கு, அப்போ இதுவும் வர. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து 7வது பாருங்க. செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோல்னா என்னதுன்னா நல்ல ஆட்சின்னு சொல்லுவாங்க. அரசருடைய நல்ல ஆட்சி தான் என்னதுன்னா செங்கோல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. இப்போ செங்கோல் இதற்கு எதிர்ச்சொல்லம் எப்பவுமே வந்து தமிழை பொறுத்தவரை எப்போ நம்ம வந்து மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணோம்னா கேள்வி நன்றாக படிக்காமல் கொடுத்துருக்கூடிய அந்த என்ன சொல்லனா கேள்விக்கான முழுவதும் நல்லா படிக்காமல் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவோம்னா ஆப்ஷனை தப்பாக போட்டுருவோம். நல்லா கண்டிப்பாக கேள்வி நல்லா படித்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்சரை போடணும். ஓகேங்களா. செங்கோல் இதனுடைய எதிர்ச்சொல்னு பார்க்கும்போது கொடுங்கோல். ஓகேயா, இதான் வரும் கரெக்டாக. ஓகேங்களா, மித்த எதுவுமே வராது. அடுத்து 8வது விஷயம். ஒருத்தாருடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்காங்க. ஒருத்தாருன்னா அங்கே ஆக்சுவலி என்னதுன்னா இது வந்து என்னதுன்னா பொறுக்க மாட்டார் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஒருத்தாருனா ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் சொல்றாங்க தெரியுமா? பொறுமை இழந்து ஒருவன் வந்து செய்த செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தார் அப்படின்னா பொறுமை இல்லாமல் நடப்பவர். அதற்கு எதிர்ச்சொல் பார்க்கும்போது பொறுத்தவர் தான் கரெக்டான ஆன்சர்னா பொறுத்தவர் தான் வரும். ஓகேங்களா. அடுத்து 9வது பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாத சொல் என்ன புரிசைனா மதில். இது வந்து நம்ம செய்யுள்ள இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு வந்து அறிஞர் பொருள் இருக்குது. புலைனா சாளரம், இதுவும் கரெக்டு தான். நேமம்னு அங்காடி, இதுவும் கரெக்டு தான். மாகால்னா கடல், இது தப்பு. மானாலே உங்களுக்கு என்ன பெரியன்னு வரும். ஓகேங்களா. அப்போ இது கண்டிப்பாக தப்பு தான். ஓகேயா. அவன் என்ன கேட்டிருக்கான்னா பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்கான். எப்போவுமே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். அடுத்து 10வது கொஸ்டின் வந்து என்னதுன்னா செந்தாமரை பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுதலும் கேட்டிருக்காங்க. இதுல என்னெல்லாம் எது பொருந்தா சொல்லும் கேட்டிருக்காங்க. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர் என்னதுன்னா உங்களுக்கு பண்பு தொகையில வரும். ஓகேங்களா. இந்த 3 வந்து பண்பு தொகை. இந்த அலைகடல் வந்து உங்களுக்கு என்னதுன்னா வினை தொகையில வரும். அப்போ அந்த ஒன்று தான், இந்த 3 சேமாக இருக்குது, இந்த ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதான் வந்து பொருந்தாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து 11 ரிவாலிசம்னு என்னதுன்னா ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லு கேட்டிருக்காங்க. ரிவாலிசம்னு என்னதுன்னா மீட்டு உருவாக்கும். ஓகேயா. இது 12 தமிழ் சொல் அறிவோம். கிராப்னா என்னது செதுக்கி. ஓகேயா. கிராப்னா செதுக்கி. இதெல்லாம் நீங்கள் புக்கில் படிச்சிருக்கீங்க. கான் இச்சொற்களின் ஒளி வேடுபாறு எறிந்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கான்னா உங்களுக்கு என்னதுன்னா காடுன்னு அர்த்தம். இந்த கான்னா காடு. இந்த காணுனா பார்க்கறது. நம்ம ஒரு விஷயத்த பார்க்கறது இந்த கான்னு சொல்லுவாங்க. இப்போ காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இதுதான் கரெக்ட். அடுத்து அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது. இந்த அரினா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அறிந்து கொள் அப்படின்னு ஏதோ விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த அரி வரும். இந்த அறி வந்து என்னதுன்னா திருமால். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஆப்ஷன்ல இந்த சைடு பாருங்களேன், இங்கே ஒன்று தான் அறிந்து கொள்னு இருக்கு. அப்போ நேராக திருமால்னு இருக்கு. அப்போ இந்த அறி திருமால் தான் வரும். இதான் ஒன்று கரெக்டாக தெரியணும் உங்களுக்கு. இதுக்கு என்ன ஒரு இதுக்கு கரெக்டாக ஒன்று தெரிஞ்சா போதும். ஓகேயா. இது 15வது வந்து கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கை நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்லனா கண்டிப்பாக ஒரு 1 கொஸ்டின் 2 கொஸ்டினாக கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி பொருளை இப்போ கைக்கு வந்து என்னதுன்னா ஒழுக்கம், கை ஒழுக்கம் தான் வரும். ஓகே. இது மற்ற எதுவுமே வராது. 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. ஓகேயா. நன்னூலுடைய கூற்றுப்படி 42 இருக்கு. இதுல 2 வந்து என்னதுன்னா குறில். அடுத்து பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. பேனா மேகம். இதுவும் உங்களுக்கு புக் பேக்ல இருக்கு. ஓகேயா. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர். இது வந்து என்னன்னா சென்டென்ஸ் வந்து மாறி இருக்கும். கரெக்டாக எடுக்கணும். பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. பாடுகின்றனர் இது வந்து என்னது வினை முற்று. அப்போ கண்டிப்பாக கடைசி தான் வரும். அப்போ ஒன்று இதில் மட்டும்தான் இருக்கு பாடுகின்றனர்.
அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு டி தான். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். இந்த கொஸ்டினும் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும், ரீட் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரை ஆகும். இது கரெக்டாக வர மாட்டுக்கு. பகைவரை வந்து வென்றதை பாடும் இலக்கியம் தான் பரணி ஆகும். ஓகேயா? இப்போ இதுதான் கரெக்ட். அப்போ 19 அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே வந்து 4 ஆப்ஷன்லேயும் வந்து அகர வரிசைப்படுத்தி கரெக்டாக இருக்கா, இருந்தால் கரெக்டாக நம்ம எடுக்கணும், இல்லைன்னா அது கிடையாது. ஏன்னா அவங்க சரியான விடையை தான் கேட்டிருக்கான். ஓகேயா? அப்படி பார்க்கும்போது இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். கிழக்கு, கௌதாரி, கீற்று, கோலம், குருவின்னு இருக்குது. இது எல்லாம் என்னதுன்னா இக்கு சீரீஸ். ஓகேயா? அப்போ இக்கு சீரீஸ் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த கவுன்னு என்னது அவுல வந்து ஆரம்பிக்கும். அப்போது இந்த அவு வந்து கடைசியாக தான் இருக்கும். அவு எதில் இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 19க்கு டி. ஓகேயா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இ எப்பவுமே நம்ம உயிர்மையில பாருங்கள், உயிர்மை ஆன இ உ உ ஏ இப்படி ஆரம்பிக்க அப்படி வச்சு நம்ம என்னன்னா நம்மளுடைய உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வருமா, அப்படி வச்சு முதல் எழுத்து என்னது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் ஆன்சர் வந்து போடணும். ஓகே? அடுத்து 20வது கொஸ்டின் வந்து என்னதுன்னா சரியான அகர வரிசைப்படி சொற்களை வந்து சேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான். இஃப்லாம் என்னது இத்து சீரீஸாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஈயில் இருக்குது. ஈ கிடைத்துங்க இ உ ஏ அப்படின்னு வருமா, அப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்து ஏ, அப்போ 1 இது கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது பாருங்களேன், உ மே 3 இருக்குது. மூ கெடுத்தா 3 வரும், ஊ கெடுத்தா ஊன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இது தப்பு. பா, ஓகேங்களா? அப்போ அதுக்கடுத்து ஊ, இப்போ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்படி இப்போ வந்து உதாரணம் சொல்லணும்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கடுத்து ஊவுக்கு அடுத்து இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஐ இருக்குது. இப்போ கரெக்டான ஆர்டர் தானே இருக்குது 3வது. ஓகேயா? அப்போ இதுக்கு வந்து என்னென்னா கரெக்ட்னா 1 3 கரெக்டு. அப்போ 20க்கு சி தான். ஓகேயா? அடுத்து நெஞ்செல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். இவங்களுக்கு தெரியும். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுவர் யாருன்னா கம்பர். இது உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் புக்கு. அடுத்து 23 பாருங்களேன். இது வேங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறாங்க. போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வேங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி வேங்கோல் வினைமுற்று உங்களுக்கு எப்படி இருக்கும்னா வாழ்த்துதல், வேண்டுதல், வைதல், விதித்தல் இந்த மாதிரி கட்டளை பொருள்கள் தான் வரும். குறிப்பாக அது விகுதி பெற்று வரும். இயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, விகுதி பெற்று வரும். ஓகேங்களா? அப்போ இந்த போ என்பது என்னதுன்னா இது ஒரு ஏவல் வினைமுற்று. ஏவல் சொல்கிற மாதிரி இருக்குது, ஏவல் தன்மையில் இருக்கு. அப்போ கண்டிப்பாக காரணம் தவறு. ஓகேங்களா? அப்போ 20க்கு ஏ, கூற்று சரி, காரணம் தவறு. 24 பாருங்களேன். இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. தொழில் பெயர் செப்பல், வினைத்தொகை காய்மணி, ஓமை தொகை மூதூர், அதுக்கடுத்து வேற்றுமை தொகை மலர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தொழில் பெயர் செப்பல் நம்ம எப்பவுமே அல் தல் கையில் முடின்னு சொல்லுவோமோ, அப்போ இது கரெக்டு தான். வினைத்தொகை காய்மணி, ஆமாம், காய்மணி, காய்க்கும் மணி, காய்கின்ற மணி, காய்க்கும் மணி அப்படின்னு சொல்லி பார்ப்போமா, அப்போ இதுவும் வினைத்தொகை இதுவும் கரெக்டு தான். ஓமை தொகைன்னா உங்களுக்கு வந்து மலர் போன்ற கை, மலர் இதான் இப்படி தான் வரும். இதான் ஓமை தொகை, அவனை கிராஸில் கொடுத்துருக்கான். வேற்றுமை தொகைனா மலருக்கு இது வராது. அப்போ இது 3க்கு வந்து ஓமை தொகை வந்து மூதூர் வராது, தப்பு தான். வேற்றுமை தொகைக்கு மலருக்கு இதுவும் வராது, இதுவும் தப்பு தான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 2 தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. அடுத்து 25வது கொஸ்டின். விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். இருவகை வழக்கு யாது? இருவகை வழக்கு யாது கரெக்டாக இருக்கா? இல்லை. இயல்பு வழக்கு என்றால் என்ன அப்படின்னு கொடுக்கல. ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருவகைப்படும் தான் கொடுத்துருக்கான். இப்போ கரெக்டான ஆன்சர் வழக்கின் வகைகள் என்ன? வழக்கின் வகைகள் 2 என்னதுல? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இது ஆன்சர். ஓகே? 26வது கொஸ்டின் பாருங்களேன். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். எப்பவுமே வந்து அவன் கொடுத்துருக்க அந்த விடையில நம்ம என்னென்ன கேள்வி எடுக்கணும். ஓகேங்களா? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்கான். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது இந்த இருக்கா, இது ஃபுல்லாக அப்படியே கேள்வியாக கொடுத்துட்டான். இந்த ஒன்றை மட்டும் நீக்கிட்டு அப்படியே கேள்வியாக கொடுத்துட்டான். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேயா? மித்த எதுவுமே வராது. எவை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை, எவ்வே வாக்கியங்களை கண்டுபிடி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் என்னென்ன வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. தாழ்வா கொஸ்டின் மார்க் இருக்கிறனால இது கண்டிப்பாக வினா வாக்கியம்.
வினா வாக்கியம் வந்து பியிலையும் இருக்குது சியிலையும் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். சமைப்பது தாழ்வில்லை, செய்தி வாக்கியங்கள் வரலாம், உணர்ச்சி வாக்கியங்கள் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ ஆன்சர் வந்து பி தான். ஓகேயா? அடுத்து 28 கீழ் வருவனவற்றில் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இலக்கணம் படித்தேன், இது தன்வினை, இது வராது. என்ன தமிழின் இனிமை, இது வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது, அப்போ இதுவும் வராது. தமிழேக்கம் நூலை ஏற்றியவர் யார், இது கொஸ்டின் மார்க் இருக்குது, இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து பி தான். செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான், வாங்கினான் இல்லை வாங்கு வித்தான் இருக்கிறதுனால இது வந்து பிறவினை. ஓகேங்க? அப்போ 28க்கு பி தான் வரும். ஓகேயா? 29 முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள். அடி எதுகை சொற்கள் கேட்டிருக்காங்க. எதுகைன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஆனால் அவனே வந்து 4 ஆப்ஷனை கொடுத்துட்டான், எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இத்து இங்கே ஈ இருக்கு, அப்போ இது வராது. இங்கே இத்து இங்கே இச்சு இருக்கு, இதுவும் வராது. இங்கே இத்து இங்கே வா இருக்குது, சம்மந்தம் தான், இதுவும் வராது. இங்கேயும் இத்து இங்கேயும் இத்து இருக்கு, அப்படி தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 29க்கு டி. முப்பதாவது பாருங்களேன். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே. இப்பாடலில் கேட்டிருக்கக்கூடிய என்ன கேட்குறாங்கன்னா, சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையே தேன். எதுகைனா இரண்டாவது எழுத்து நம்ம பார்த்துட்டோம். அப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, தேனிலே ஊனிலை, இது அடி எதுகை. இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா தேனிலே ஊனிலை நம்ம நல்லா பார்க்கணும். இது முதலடி, சரிங்களா? இது முதலடி. அதே மாதிரி ரெண்டாவது இது முதலடி, சரிங்களா? அப்போ இதில் வந்து இந்த நீ கரெக்டாக இருக்கா? அப்போ இது அடி எதுகை கரெக்டாக வரும், இது கரெக்டு தான். தேரும் புருவமேன்னு கொடுத்துருக்கான், சரிங்களா? எங்கே இருக்குது? தேரும் புருவமே ரெண்டு சம்மந்தம் இல்லாமல் இருக்கா? இது ரெண்டாவது அடியில் ஃபஸ்ட்டு இருக்குது, இது அதுக்கடுத்து ரெண்டாவது அடியில் லாஸ்ட் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வருது, வராது. அது மாதிரி அடி மூணை பாருங்களேன். ஊரிய ஊனிலை, இதுவும் பாருங்கள் மொதல் அடியில், இது ரெண்டாவது சீரில் இருக்குது, இது மொதல் சீரில் இருக்குது, இதுவும் வராது. அப்போ அடி மூணையும் வராது. தேனிலே தேரும் இருக்குது, தேனிலே தேரும் இருக்குது, இது முதல் அடியிலே வந்து முதலும் இரண்டும், இதுவும் வராது. இதில் தான் பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. தேனிலே ஊனிலை இந்த இதில் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும் அடி மூணையா. இது ரெண்டாவது, அதே மொதல் அடியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது இதில் இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக வராது, சரிங்களா? நம்ம இந்த இடத்துல நம்ம ரொம்ப குழம்புவோம், சரியா? இந்த இடத்துல நம்ம ரொம்ப குழம்பு, கவனமாக இருக்கணும். அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துருக்க. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் புரியுமி தான் கரெக்ட். ஓகேயா? இன்னும் படிச்சிருக்க புக்கில் இருக்குது. மலைமுகம் காணா பயிர் போல வந்து வருந்துதல். எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முக்கியமான ஒன்று இல்லாமல் ரொம்ப வருத்தமாக அந்த கான்செப்ட் இது. ஓகேயா? 33 சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து கொடி. மற்ற எதுவுமே நீங்கள் படித்து இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்து ரீட் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆன்சரை போடணும். ஓகேங்களா? மற்ற எதுவுமே கரெக்டாக வராது. 33க்கு ஏ. 34க்கு வந்து பழமொழிகள். ஏழைக்கும் பணக்காரனை வச்சு ஒரு பழமொழியில் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் நல்லா படித்து 1க்கு 2 டைம் நல்லா படித்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியப்பம். இருக்கிறவன் அதான் சொல்கிறேன், பணக்காரன் அவன் இருக்கிறான், அவனுக்கு எல்லாமே இது பண்ணிக்கிட்டு தான், செலவு பண்ணிக்கிட்டு தான். இல்லாதவன் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் செலவு பண்ணிக்கிட்டான். அந்த இதை தான் சொல்ல வருது. ஓகேங்களா? உன் என்ற வேறு சொல்லி வினை எச்சம். வினை எச்சம் வந்து உங்களுக்கு என்னென்னா ஈல முடியும், அப்படி தானே? ஈல முடியுது வந்து வினை எச்சம். அப்போ உன்னுன்னா உண்டு, ஊழ முடியுதா? ஓகே. உண்ட ஆன பேரச்சம், இது வராது. உண்டல் அப்படின்னா தொழில் பேர்லாம் வருதான். ஓகேங்களா? படி என்ற வேறு சொல்லுக்கு மிக சரியான வினையாலயம் பெயரை தேடுக. படினா உங்களுக்கு என்ன வரும்னா வினையாலயம் பெயர் வந்து இதில் என்ன வரும்னா படித்து முடித்தான். இது வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இது வந்து உங்களுக்கு வினை எச்சத்தில் வரும். படித்து முடித்தான் வினை எச்சத்தில் வரும். படித்தார் இது வந்து உங்களுக்குன்னா பலர்பால் வினைமுற்று அந்த இதில் வரும். படிக்கின்றாள் இது உங்களுக்கு என்ன வரும்னா பெண்பாலில் வந்து வந்துடும். படித்தவனே இதான் கரெக்டு. ஓகேங்களா? இது நல்லா இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். அதான் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? 36க்கு டி. பயின்றான் இதனுடைய வேர்ச்சொல் வந்து எப்போவுமே வேர்ச்சொல் ஒரு ஏவல் நிலையில தான் காணப்படும். பயின்றான்னா பயில், இதான் அர்த்தம். ஓகேங்களா? மித்த எதுவுமே வராது. கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுவர் யாரும் HA கிருஷ்ண பிள்ளை. ஓகேயா? மித்த யாருமே வரமாட்டாங்க.
மகளினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதில் வந்து என்ன பெயர் சொல் வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காலை 9 மணி அப்படிங்கும் போது உங்களுக்கு கால பேர் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ இது வந்துடுது. தொழில் பெயர்னா உங்களுக்கு வற்றல் குழம்பு, வற்றல் என்பது தொழில் பெயர் வந்துடுது. பொருள் பெயர்னா மகிழினி, தொழில் என்னதுன்னா அப்போ பொருள் பெயர் வந்துடுது. அப்போ மிச்சம் என்னது இருக்குது? பண்பு பெயர் தான் இருக்கா, இது ஒன்று தான் வரல. ஓகே, அவன் என்ன கேட்டாங்க? இடம்பெறாத பெயர் சொல் தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா? அடுத்த 40 வந்து வட்டம் என்பது என்ன வகையான பெயர்னு கேட்குறாங்க. வட்டம் என்பது ஒரு பண்பு பெயர். பண்பு பெயரை பொறுத்துக்கிட்டே உங்களுக்கு என்ன வரும்னா நிறம், அளவு, வடிவம், சுவை. ஓகே, இந்த 4 வச்சு வர்றது உங்களுக்கு என்னதுன்னா பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. கண்ணகி சினம் தெரிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர் உலகம் சென்றால்னா 14 நாட்கள். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குமான்னு தெரில, இதில் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுது? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவுன்னு ஒன்றும் கிடையாது. எப்படியும் வந்து நம்ம ஒரு 50 காப்பியத்துக்கு படலங்கள், காண்டங்கள், உட்பிரிவு, பெரும்பிரிவு, சிறுபிரிவுலாம் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி இதில் வந்து சீவக சிந்தாமணி உட்பிரிவு வந்து இளம்பகம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 13 இளம்பகம் இருக்குது சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? நாமகள் இளம்பகம், வேற என்னது காந்திரவத்தியோட இளம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 13 வகையான இளம்பகங்கள் காணப்படுது. ஓகேயா? அடுத்து 43வது வந்து என்னதுன்னா ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விஷயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் என்பது சூளாமணி. சரிங்களா? பார்த்துங்க. நாட்டுதும் யார் ஒரு பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். அப்போ வந்து யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வார்னா நாட்டுடும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு காப்பியம் படைச்சுப்பார். ஓகேங்களா? சொன்னது வந்து இளங்கோவடிகள். புறநாற்று பாடல்களை சிலவற்றை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமலையின் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த யாருன்னா ஜியு போப். ஓகேங்களா? இந்த குரு 4ல கூட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொண்டைமன் இளைஞரனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தொண்டைமன் இளைஞரனை பாட்டு 10 பாட்டு நூலை இயற்றியவரான கடியலூர் உருத்திரங்க. என்ன பாட்டுனா பட்டினப்பாலை. சரி, பட்டினப்பாலை இல்லை, பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியிருப்பார். இன்னொன்று பெருமானாற்றுப்படை. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்கு. பெருமானாற்றுப்படைன்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து இவர் தான் எழுதியிருப்பார். அந்த நூலினுடைய தலைவன் தான் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன். ஓகேயா? மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பேர் வந்து கூத்தராற்றுப்படை. புக் பேக் கொஸ்டின். வெய்யோன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சூரியன் வரும். ஓகேங்களா? நம்ம பாட்டில் கூட கேட்டுருப்பீங்க. வெய்யோன்னா சூரியன் 3 இருக்கு. அப்போ 2 3 இருக்கா? ஓகேங்களா? அதுக்கடுத்து வேலம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? யானையும் தெரியும். டிக்கு 2 இருக்கு. அப்போ டிக்கு 2னா இந்த இது. அப்போ இது 2. அப்போ ஆன்சர் வந்து பி தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னன்னா கரங்குனா என்னதுன்னா காற்றாடி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொண்டல்னா மலை மேகம். ஓகேயா? ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் வந்து பாலகாண்டம். இதில் அவர் எழுதியிருப்பாப்புல. சுந்தரகாண்டம், அயோத்திய காண்டம் எழுதியிருப்பாப்புல. உத்தரகாண்டம் வந்து அவர் எழுதியிருக்க மாட்டார். இதை வந்து யார் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இருக்கக்கூடிய குரு 4 கொஸ்டின்ல கேட்டிருந்தேன். யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பெருந்த அண்ணாவால் குறிப்பிடும் நூல் வந்து ராவண காப்பியம். 9th புக்கில் இருக்கு. புக் பேக் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஏழமே வேட நிறந்திரலே என்று யாசாரோ என்று ஏம்பியம் வந்து குகன். இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? கம்பராமாயணத்தில் வந்து அந்த பாட்டில் அந்த லைன் வரும். ஓகேங்களா? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போட்ட நீதி நூல் வந்து 4 அடி 400. ஏன்னா நீதி நூலில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய என்னதான் திருக்குறளும் 4 அடியாரும். சரிங்களா? அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்டது வந்து இது வந்து என்ன ஏலாதி வராது. ஓகேங்களா? 5 சிறிய வேர்கள் வந்து சிறுபஞ்ச மூலம் தான் வரும். ஓகேங்களா? ஏலாதி வந்து என்னதுன்னா 6 பொருள்கள் வரும். மண்பதைக்கு பொதுவான நூல் என்னதான் திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 55. எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை வந்து ஒப்புரவு. என்ன வந்தாலும் என்ன பண்ணணும்? உதவணும். பிறருக்கு உதவுதல வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். பிறருக்கு உதவுதல். ஓகேயா?
தீதின்றி தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அப்படிங்கிற அறமும் இன்பம். நீங்கள் அந்த திருக்குறள் படிச்சிங்கன்னா தெரியும். அறமும் இன்பமும் தான் உங்களுக்கு என்ன தீதின்றி வந்த பொருள்னு சொல்லி அந்த குறள் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவிஷன் புக்கில் அதிகம் ரிவிஷன் பண்ணும்போது அந்த திருக்குறள் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து டாக்டர் அரங்கநாதன் விருது. இதெல்லாம் புக்கில் இருக்கும். திருவி கல்யாண சுந்தரன் என்ற பெயரில் திரு என்பது எதை குறித்து? திரு என்பது என்னதுன்னா அவருடைய ஊர். சரிங்களா? திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம் சொல்லி வரும். ஓகேங்களா? கல்வி என்பது கல்வியின் வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மை கற்பிக்கும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகவும் இக்கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து விஜயலட்சுமி பண்டிட் ஸ்கூல் புக்கில் இருக்கு. பாஸ் கொஸ்டின். பொருந்தாதை கண்டறிக. கர்சலாங்கண்ணி கையாந்தகரே பிருங்கராசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சிங்கவலி. இதில் வந்து எது பொருந்தலைன்னா சிங்கவலி தான் பொருந்தலை. ஏன்னா அதோடைய மருத்துவ குறிப்பு வந்து இந்த மூணுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? மூணுக்கும் இது டிஃப்ரெண்டாக இருக்கும். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு வந்து சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட். நலியீறு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகை வடிகள் எழும்பட்ட நூல் புறநானூறு ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஓகேங்களா? வெண்ணி கொய்த்தர் பாடியிருப்பாப்புல. 63. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியதான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் மருத்துவர் என்று அழைக்கப்படுவர் மற்றும் முதல் சட்ட மேலவை பெண் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தென்னாட்டின் ஜான்சிரான் என்று அழைக்கப்படுவர் அஞ்சலை அம்மாள். ஓகேங்களா? தமிழர் காட்டின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியீறு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி கொய்த்தியார். நல்லா யோசிங்க. ஒரு விஷயத்தை ரிலேட்டடாகவே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இந்த பாட்டு லைனை கொடுத்து இது வந்து என்ன பாட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த பாடலே பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கொஸ்டினை வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒன்று தெரியலனாலுமே என்ன பண்ணணும்னா டப்பு நம்ம ஆன்சரை வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது. அது வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு அப்படி பின்னாடி வரும்போது அதற்கான ஒரு ரிலேட்டடான ஒரு நியூ விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்க கொஸ்டினில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் அவசரப்படாமல் நிதானமாக நம்ம வந்து கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரிவைஸ் பண்ணி மறுபடியும் வந்து அதை ஆன்சரை வந்து கேள்வி படித்து ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? 66க்கு வந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிபோப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அவர் எல்லாம் மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளையும் மொழிபெயர்த்திருப்பார், திருவாசகத்தையும் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? அவர் பிறந்த நாடு என்ன கேட்கறாங்க? கனடா. வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் திருக்குறள். ஓகேங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி வந்து நீலகிரி. இது வந்து ஸ்கூல் தமிழ் புக்கில் இருக்கு. 8th புக்கில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த சோழர்களுடைய வணிகத்தை பற்றி பார்ப்போம்ல. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கின்ற அந்த நிலப்பகுதி வந்து நீலகிரி. பூவில் இதழக தனியே தெருவும் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் வந்து பரிபாடல். சரிங்களா? பூவில் இதழக தனியே தெருவும் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்ணூல் விளைஞர் தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கியவர் யாருன்னா யுனெஸ்கோ. சரிங்களா? இது வந்து நம்ம குரூப் 1 கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ரீசன் நடந்த குரூப் 1 கொஸ்டின். ஓகேங்களா? இஸ்மத் சன்னியாசின்னு பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகேயா? வீரமா முனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார். ஓகேங்களா? என்று யார் கூறியிருப்பார்? ராபி சேதுபதி கூறியிருப்பார். ஓகேங்களா? இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா ஓல்டு புக்கே நீங்கள் படிக்கணும். ஓகேயா? ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமை நிலை நின்றதுவாம் என்ற தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் வந்து பெருஞ்சித்தனார். இது வந்து 6th புக்கில் இருக்குது. சரிங்களா? கும்மியடி பாட்டல்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? அதில் இருக்கும். தமிழ் தாழ்த்து என்று அழைக்கப்படுவர் யாருன்னு ஊவைசா. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரிமாறு கலைஞர். இதெல்லாம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படிக்க வேண்டிய விஷயம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? பேசிக்காக தான் இருக்குது. முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளும் செய்தவர் வந்து தனிநாயகம் அடிகள். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள்.
கண்ணெடுத்த பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொல்லிருப்பாரு. ஓகேங்களா, இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. செப்பு திருமணிகளின் பொற்காலம் வந்து சோழர்கள் காலம். சரிங்களா, அவங்க தான் வந்து என்னென்னா செப்பு திருமணிகள் வந்து செப்பினால் ஆன பட்டயங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கண்ணூல் விளைஞர் வந்து ஓவியம் வரைபவர்கள், இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, இம்பார்ட்டண்டான ஒன்று. கால் முளைத்த கதைகள் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். சரிங்களா, இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, முக்கியமானது. அடுத்து வந்து புதுமை பித்தன். இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு பாருங்கள். காஞ்சனை, புதுமை பித்தன் வந்து காஞ்சனை இந்த நூல். ஓகேங்களா, அப்போ 3 பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, அப்படி தான் ஆன்சர். இருந்தாலும் அடுத்து தெரிஞ்சுக்கணும். கூப ராஜகோபாலன் வந்து என்னன்னா 3 உள்ளங்கள். மௌனி வந்து அழியா சுடர். தி ஜானகிராமன் வந்து முள்முடி. ஓகேங்களா, நம்ம ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முற்றக்கூடாது. அதுக்கு பொறுத்துகளை மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து மற்ற எக்ஸாமுக்கோ இல்லை கீழே வரக்கூடிய அடுத்த ஏதாவது கொஸ்டினுக்கோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து தவறான தொடர்களை தேர்ந்தெடு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். கரெக்டாக நம்ம தமிழ் மக்களுடைய வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் சொல்கிறாங்க, இது வந்து தப்பு. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து தப்பாட்டம் ஆண்கள் மட்டும் பெண்களும் ஆடப்படும், அப்படி தான், கரெக்டு தான். தப்பாட்டம் வந்து ஆண்களும் ஆடுவாங்க பெண்களும் ஆடுறாங்க, இது கரெக்டு தான். தேவராட்டம் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களும் ஆடப்படும், தப்பு இது. தேவராட்டம் வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆட முடியும், பெண்கள் ஆட முடியாது. ஓகேங்களா, நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து, இது கரெக்ட். ஓகேயா, அப்போ என்னெல்லாம் தப்புனா 1, 3 தான் தப்பு. அவன் தவறான தொடர் தான் கேட்டிருக்கான். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. 81க்கு ஏ. 82 பொங்கற் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிற என்று எழுதியவர் அறிஞர் அண்ணா. ஓல்டு புக், தமிழ் ஓல்டு புக். ஓகேங்களா, பொறுத்துக்க. வேலம்னா என்னது? வேலம்னா ஆணி யானையா? சிக்கு 4. ஓகே, ஆனால் 2 நிறைய நாள் இருக்குது. எனக்கு வந்து பொலிக்கும்னா உரிக்கும்னு வரும். டிக்கு 2 இருக்கா? டிக்கு 2 இருக்குது. இங்கே இந்த இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 1 இல்லை 1 3 பார்க்கணும். யாக்கைனா உங்களுக்கு என்ன வரும்னா உடம்புன்னு வரும். ஓகே, யாக்கைனா உடம்புன்னு படிச்சிருப்பீங்க. அடுத்து புன்புலம்னா புள்ளிய நிலம். ஓகேயா, ஆன்சர் சி. 84வது முழுக்க கவிதைகளை கொண்ட சுரதாவின் இதழ் எதுனா காவியம். இது வந்து 11th இல்லை 12th புக்கில் இருக்கும், தமிழ் புக்கில். ஓகேங்களா, முழுக்க கவிதைகளை கொண்ட சுரதாவின் இதழ் வந்து காவியம். ஓகேயா, இம்பார்ட்டன்ட். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுனா எழிலோவியம். ஓகேங்களா, எழிலோவியம் சொல்லிட்டு ஆமாம், எழிலோவியம் பற்றி அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த இது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்ட வேண்டியதான் விஷயம். அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி தான் வாணிதாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா எழிலோவியம் சொல்லக்கூடிய நூலை ஏற்றிருக்காப்புல. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். ஓகேங்களா, இந்த இல்லை அவர் மேக்சிமம் பாரதியோட லைன்ஸ் இந்த இல்லையடா அந்த மாதிரி கொஞ்சம் சம்திங்லாம் வரும். ஓகேங்களா, பார்த்துங்க. 12 திருமுறைகள் முதல் 3 திருமுறைகளில் துவக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். மற்றும் முதல் 3 வந்து யார் பாடியிருப்பாங்க? திருஞான சம்பந்தர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது 3 பாடியிருப்பவர் வந்து அப்பர். சரிங்களா, 3வது அதுக்கடுத்து வந்து சுந்தரர் பாடியிருப்பார். ஓகே, அதுக்கடுத்து மாணிக்கவாசகர். நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமா கோயில் பகவதற்கு அது ஆமை என்று பாடியவர் வந்து திருமூலர். சரிங்களா, இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொல்லிட்டு அந்த பாடல்களை ஒன்று ஆரம்பிக்கும். ஓகேங்களா, 14 சித்தர்களில் ஒருவர் வந்து போகர். தெரிஞ்சுக்க, இம்பார்ட்டன்ட். ஆராய்ச்சி என்றும் இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவிகளுக்கு தனித்தன்மை அளித்தவர் வானமாமலை. தெரிஞ்சுக்க. 91 வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாது என்று இருப்பார் கோமதி தாய். கோமதி மீன்ஸ் உங்களுக்கு சங்கரங்கோயில் இருக்கு. ஓகேங்களா, சங்கரங்கோயில் அழகிய சொக்கநாதர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவின் என்று பாரதியின் வரியில் இடம்பெற்ற நூல் வந்து குயில் பாட்டு. சரிங்களா, சில கொஸ்டின்லாம் வந்து பழைய புக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆலிக்கு இணை கிடைந்தே தமிழ் இன்று என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல்லியது. ஆலிக்கு இணை, ஆலினா உங்களுக்கு என்னென்னா கடல்னு அர்த்தம். ஓகேங்களா, உலா என்னும் சிற்றிலத்துக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் வந்து உலாப்புறம். தேனெருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். பாடல்களில் வானின் வழி ஒழுகுதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி வந்து
திருக்குற்றால அருவி. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து அவங்க என்ன தமிழ் என்ன அருவி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா திருக்குற்றால அருவி ஒன்று வந்திருக்கும். பொதிகை மலை சார்ந்து திருக்குற்றால அருவி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபோக உங்களுக்கு என்னதுன்னா உங்களுக்கு வந்து இமயமலை அந்த கங்கை நீர்வீழ்ச்சி பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகழ்ட்ட மிக வளர்ந்தாய் இவ்வருகில் சுட்டப்படுபவர் வந்து தமிழ் தாய். சேக்கிலாருக்கு உத்தம சோழன் பல்லவராய் என்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து அனபயா சோழன். ஓகேங்களா? பெரிய புராணத்தில் உள்ள சர்க்கங்கள் எண்ணிக்கை 13. இது வந்து தெரிஞ்சுக்கங்க. பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கங்கள் எண்ணிக்கை வந்து 13. ஓகேயா? திருவிடையாளர் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு திருத்த படலம் அமைந்துள்ள காண்டம் வந்து திருவாலவாய் காண்டம் ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஓகேங்களா? பெருமாள் திருமொழி நாலாயிர பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் வந்து 5ஆம் திருமொழி. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஓகே, இந்த 105 பாடல்கள். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.